இந்த நாய் வேட்டையாடிடும் ஆடிடாதாங்கிறது, முயலை பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது நாய்க்கு முகத்தை பார்த்தாலே தெரியும். சீமான் வந்து தெளிவா புலி தனியா தான் சண்டைக்கு போகும், நாய் தான் கூட்டணி சேர்த்துக்கிட்டு சண்டை போகுங்கிறாரு. தாவேக்காரர்கிட்ட இன்டராக்ட் பண்ணி அவர் சொன்ன தகவல் என்னன்னா, அவங்க பலரும் அதிமுக கூட்டணி கிடைக்கும், கொஞ்சம் பேர் பணம் செலவழிச்சிட்டு இருந்தாங்க விஜய் நம்பி. இப்போ கூட்டணி வாய்ப்பு இல்ல, தனிச்சு தான் போட்டிடுன்னு சொல்லும்போது விஜயே டெபாசிட் எடுப்பாரான்னு தெரியாது, போட்ட காசு வீணாயிரும், நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமாங்கிற எண்ண ஓட்டத்துல இருக்கிறாங்க. களத்துல தாவேக்காரர் சொன்னது, களத்துல தாவேக்காரர் சொன்னது யார் அந்த பிராண்டிங் மாஸ்டர்? ஜான் ஆரோக்கியசாமி தான். சீமானுக்கு எலிஜிபிலிட்டி எக்ஸ்ட்ராடினரி, விஜய்க்கு எலிஜிபிலிட்டி கமலாஸ் அளவு இருக்காங்கிறத தான் பார்க்கணும். 39 மக்களவையே போட முடியாத விஜயால 234 அசம்பிளிங்கிறது போட முடியாது. நீங்க உங்க இயலாமையை மறைக்கிறதுக்கு, உங்களுக்கு ஆள் இல்லாததை மறைக்கிறதுக்கு, கேண்டிடேட் இல்லாத மறைக்கிறதுக்கு எங்களுக்கு 26 தான் குறின்னு சொன்னா ஆதவர்ஜனா சொல்றாரு, நீங்க அப்படி போனா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் எல்லாம் திமுக அணிக்கு போயிருன்னு சொன்னா, அண்ணா திமுக அப்படி ஒரு முடிவெடுத்தா விஜய் கட்சிக்கு என்ன? அப்போ சீமான் சொல்றது தானே தம்பி. மேலும் சீமான் தான் அதிமுக சேர்த்து அடிக்கிறார். எடப்பாடி எதிர்த்து இன்னைக்கு கொடநாடு கொலையை பற்றி பேசுறது சீமான் தான். விஜய் எங்கேயாவது கொடநாடு கொலையை பற்றி பேசியிருக்கிறாரா? ஆதவர்ஜனா அவர்கள் சீமான சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாரு. எப்படியும் ஒரு ஓட்டு பலத்தை காட்டினா அசம்பிளி நம்ம எம்எல்ஏ ஆயிரலாம். ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜனாவும் திக்குதே தளருதேன்னு குழம்பி போய் இருக்கீங்க. திக்கு தெரியாத காட்டுல விஜய்க்கும் இருக்காங்க. இதே விஜய் அவர்களை பத்தி சமீபத்தில் சி ஓட்டர்ஸ் எடுத்த கணக்கெடுப்பின்படி அடுத்த முதலமைச்சர்கள் யார் அப்படின்ற பட்டியலில் 2ஆம் இடத்துல இருக்காரு. இந்தியா டுடே கருத்து கணிப்புல 2வது பெரிய முதலமைச்சரா இந்தியாவிலே முக ஸ்டாலின் தான் இருக்காருன்னு 57% முக ஸ்டாலின் சொல்றாங்க. 57 எங்க, 27 எங்க? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். Asus Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description. நம்ம திமுகவோட கூட்டணி இன்டாக்டா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஆனா இந்த பக்கம் அதிமுகவோட நிலை பார்க்குறோம். பாஜகவோட கூட்டணி சேருவாங்களா, என்டிஏ அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுமான்னு பேசுறோம். சீமானுடைய நிலை என்னவா இருக்குன்னு பேசுறோம். ஆனா தாவேக்காவுடைய ரோல் இதுல என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பேசவே இல்லையே. தாவேக்கா பலம் நிரூபிக்காத கட்சி. கூட்டம் சேர்க்கும் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் 214 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டா அவருக்கு ஒரு வாக்கு பலம் உண்டு. மக்களின் அபிமானம் பெற்றவர், இளம்பெண்கள், இளைஞர்கள், இவங்களோட ஒரு அபிமானத்தை ஒரு முக்கிய நட்சத்திரமாட்டு மினிமம் கேரண்டியோட இருக்கக்கூடிய விஜய்க்கு 214 கேண்டிடேட் போட்டால் கமல்ஹாசனுக்கு கிடைச்சது மாதிரி அது 39, கேப்டன் விஜயகாந்த் கிடைச்ச மாதிரி விஜய்க்கும் ஒரு பலம் உண்டு. விஜயகாந்த் 3வது வந்தார். இவர் வந்து நிறைய பேர் வேக்கம் பில்லப் பண்ண பிறகு வர்றது இவர் கொஞ்சம் மைனஸ் தான். ஆனால் இவர் வந்து கமல்ஹாசன் அளவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைங்கிறது என் குற்றச்சாட்டு. ஏன்னா தாவேக்கா தானே அதிமுகவோட கூட்டணி போறதா திட்டங்கள் தீட்டப்பட்டு இருக்கு அப்படின்றத பேச்சுக்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப என்டிஏ கூட்டணி அப்படின்னும் போது இவங்களுடைய நிலை என்னவா இருக்கும், இவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? தாவேக்கா அந்த கூட்டணிங்கிறது வந்து வெளிப்படையா எதுவுமே நமக்கு சம்பவங்கள் இல்லை. இப்போ அதிமுக பாஜக கூட்டணின்னா மத்திய அரசு மாநில அரசு துணை கொண்டு, மாநில அரசு மத்திய அரசு துணை கொண்டு எதிர்க்கக்கூடிய ஐயா சிவி சண்முகம் மிகப்பெரிய போல்ட்டு. அவர் வந்து நிர்மலா சீதாராமனை போய் பார்க்குறாருன்னா அங்கே வந்து கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க, நமக்கு தெளிவாக தெரியுது. அதே மாதிரி தம்பித்துறை நிர்மலா சீதாராமனை ஒரு அமித்ஷாவை பார்க்குறாரு இவர். அவர் தம்பித்துறை நிர்மலா சீதாராமனை பார்க்குறாருன்னா கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. ஆனால் சந்திப்புகள் நடந்தது உண்மைதான், அது எதுவுமே பழைய ஃபோட்டோ கிடையாது, சமீபத்தில் ஃபோட்டோ தான். அதே மாதிரி ஒரு டீமாக போய் அமித்ஷாவை பார்க்குறாங்கனாலும், பட்டேல் மாதிரி இரும்பு மனிதர் அமித்ஷான்னு ஆர் உதயகுமார் பேசுனாலும் அவங்க கூட்டணி நோக்கி நகர்றாங்க. அந்த கூட்டணி தொடர்பாக தான் அண்ணாமலையும் தன்னோட கருத்துக்களை மேலிடத்துக்கு சொல்றாருங்கிறது ஒரு ரியல் பொலிட்டிக்ஸ் நடக்கிற ஒரு அரசியல். ஆனா விஜய் அதிமுக கூட்டணிங்கிறது வெறும் வதந்தி தான். விஜய் எடப்பாடி சந்திச்சாருன்னோ, ஆதவர்ஜுனா இவர் சிவி சண்முகத்தை சந்திச்சாருன்னோ அல்லது வேலுமணியை சந்திச்சாருன்னோ எந்தவித ஒரு செய்தியும் நமக்கு இல்லை, எந்த படமும் இல்லை. அப்போ விஜய் சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லாம் பிராண்டிங் மாஸ்டர் கொடுக்கக்கூடிய பொய் செய்திகள், யூக செய்திகள் தான். யார் அந்த பிராண்டிங் மாஸ்டர்? பிராண்டிங் மாஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி தான். ஆதவர்ஜனா உண்டு அதுல. இவங்க தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. காங்கிரீட்டா எந்த ஒரு சம்பவமும் இது தொடர்பா இல்லை. அப்புறம் திடீர்னு சீமான் கூட கூட்டணின்னு சொல்லும்போது சீமான் வந்து தெளிவா புலி தனியாக தான் சண்டைக்கு போகும். ஆமாம், கடந்த நேர்காணலில் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா ஆதவர்ஜனா அவர்கள் சீமானை சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாரு அப்படின்ட்டு. வாங்கியிருந்தாரு. இன்னும் சந்திப்பு எதுவும் நிகழலை. அதோட நோக்கமே வந்து இன்ஃபெக்ஷஸ் ஆகிப்போச்சு. காரணம் சீமான் திருச்சி பேட்டியிலே புலி தனியாக தான் சண்டைக்கு போகும், நாங்கள் தனிச்சு தான் நிற்போம், தனியாக தான் 214 நிற்போம், நாய் தான் கூட்டணி சேர்த்துக்கிட்டு
சண்டை போங்கிறாரு. நாய் புலி மிருகங்களில் வந்து வேறுபடுத்தி பார்க்க விரும்பல, எந்த மிருகத்தையும் நான் இழிவுபடுத்தவும் விரும்பல. பட் சீமான் பேசுனது இதுதான், நான் புலி மாதிரி தனிச்சு சண்டைக்கு போகிறேன், நாய் தான் 4 நாயை சேர்த்துக்கிட்டு கூட்டணின்னு சண்டை போடணுன்னு அவர் கூட்டணி அரசியலை ஒரு நாய்க்க தலைமைங்கிற மாதிரியும் தனிச்சு போட்டிடுங்கிறது ஒரு புலிக்க தலைமைங்கிற மாதிரியும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. இதையும் ரங்கராஜ் பாண்டே சகோதரர் புரிஞ்சுக்கணும், டெல்லி ராஜகோபாலன் ஐயா புரிஞ்சுக்கணும், ஜேவிசி ஸ்ரீராம் புரிஞ்சுக்கணும், அவங்க இந்தியா டுடே மணி புரிஞ்சுக்கணும், ஷியாமண்ணனுக்கு புரியும். ஏன்னா ஒரு ஊடகவியலாளர்களாக சொல்லும்போது தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை பிரதிபலிக்கணுங்கிற அடிப்படை தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டது விஜய் சம்பந்தமான இது. சீமா 4 முறை தனிச்சு கேண்டிடேட் போட்டுட்டாரு. கமல்ஹாசன் 1 முறை தமிழ்நாடு ஃபுல்லாக எம்பி கேண்டிடேட் போட்டுட்டாரு. சீமானுக்குள்ள எலிஜிபிலிட்டி விஜய்க்கு இருக்காங்கிறத பற்றி பேசவே வேண்டாம். சீமானுக்கு எலிஜிபிலிட்டி எக்ஸ்ட்ராடினரி, விஜய்க்கு எலிஜிபிலிட்டி கமல்ஹாசன் அளவு இருக்காங்கிறத தான் பார்க்கணும். கமல்ஹாசன் 39 கேண்டிடேட் களத்துக்குள்ள வந்ததும் தெளிவாக போட்டாரு, 38 போட்டாரு, 1 காஞ்சிபுரமோ ஏதோ 1 மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சுவனிக்கு அதை அளந்து பார்க்காண்டா 39 போட்டுட்டாரு. விஜய் களத்துக்குள்ள வந்தும் 39 கேண்டிடேட் இல்லாததுனால தான் அவர் மக்களவை தேர்தலில் சிஏ எதிர்ப்புனதோட ஒதுங்கிக்கிட்டாரு. கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானவேரி வைகுண்டம் போவானான்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. எல்லா ஊர்லேயும் சொல்கிறது தான், உங்கள் ஊர்லேயும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தால மொசை பிடிக்க நாய்க்க மூஞ்சி பார்த்தாலே தெரியாதான்னு கேட்பாப்புல. இந்த நாய் வேட்டையாடிடுமா ஆடிடாதாங்கிறது, முயலை பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது நாய்க்க முகத்தை பார்த்தாலே தெரியும். இந்த நாய் முயலை பிடிச்சிக்கிடாது அப்படின்னு ஊரில் பழமொழியாக சொல்லுவாங்க. கமல்ஹாசன் மாதிரி 39 மக்களவையே போட முடியாத விஜயால 214 அசம்பிளிங்கிறது போட முடியாது. அதற்கான எந்த ஒரு ஆரம்பகட்ட வேலையும் அவங்கள்ட்ட இல்லை. அவங்க பலரும் அதிமுக கூட்டணி கிடைக்கும், அதிமுக கூட்டணியில் 45 சீட்டுக்கெல்லாம் நாங்கள் போகிறதுக்கான ஒரு பிரேவ் ஃபேஸ் காட்டினார் இல்லையா, ஏதோ 45 பேருக்கு டிக்கெட் கிடைக்கும், அந்த 45 பேரில் நம்மளும் ஒருத்தராக இருப்போம், அதில் 15 பேர் கூட டிக்கெட் கிடைக்கட்டு, அந்த 15 பேரில் நம்மளும் ஒருத்தராக இருக்கோம்னு கொஞ்சம் பேர் பணம் செலவழிச்சிட்டு இருந்தாங்க விஜய் நம்பி. இப்போ கூட்டணி வாய்ப்பு இல்லை, தனிச்சு தான் போட்டிடுன்னு சொல்லும்போது அப்படியே எல்லாரும் படுத்துட்டாங்க. என் தம்பி கண்ணன் கிரவுண்ட் லெவல் ஆர்கனைசர், எல்லாமே மக்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக மக்கள் தொடர்பு கொண்டவன், இந்து மக்கள் கட்சி கண்ணன் தான் சொல்லுவோம், RSS பின்னணி கொண்டவர். அவர் வந்து திருச்செந்தூர், தூத்துக்குடி இந்த சைடில் உள்ள தாவேக்காரர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அவர் சொன்ன தகவல் என்னன்னா, கூட்டணி வரும் கேண்டிடேட்டாக நின்றுடலான்னு நினச்சவங்கெல்லாம், டிக்கெட்டுக்காக கூட்டணி வந்தால் பணமே கொடுக்கலான்னு நினச்சவங்கலாம் இப்போ தனிச்சுன்னு சொன்னதும் ஜெயிக்காது, விஜயே டெபாசிட் எடுப்பாரான்னு தெரியாது, 214 கேண்டிடேட்டு போட முடியுமாங்கிறதே கேள்விக்குறி தான். அசம்பிளியில் ஓட்டு எடுத்து அப்புறம் என்னைக்கு நமக்கு பார்லிமெண்ட்ல வாய்ப்பு வரும்? களத்தில் தாவேக்காரர் சொன்னது. அப்போ நமக்கு வந்து தனிச்சு போட்டிங்கிறது வந்து குதிரை கொம்பு தான், சிம்ம சொப்பனம் தான், கெர்குலியன் டாஸ்க் தான், கஷ்டம், இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு வந்து எந்த லாபமும் வராது. மக்களவை தேர்தல்னா கூட கொஞ்சம் பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு 1-2 கேண்டிடேட் கூட என்ன சொல்கிறேன்னா, மக்களவை தேர்தலில் நம்மளை கேண்டிடேட்டாக கொடுத்துருந்தா கூட நம்ம ஒரு 2 கோடி ரூபா செலவழித்து ஒரு 1-1.5 லட்சம் ஓட்டு எடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த 6 தொகுதிக்குள்ள ஒரு அசம்பிளி தொகுதி கூட்டணியில் வந்துடும். நம்ம முதலீடு பண்ணதுக்கு எம்எல்ஏ ஆயிருக்கலாம், பெரிய ஆளாட்டு ஆயிருக்க முடியும். 2 ஒரு சட்டமன்றத்திலையும் ஒரு மக்களவையிலையும் வாக்கை நிரூபித்து 2 டைம் ஓட்டை நிரூபித்து 41 சீட்டு வாங்கின கேப்டன் விஜயகாந்தை நம்பி 29 பேர் எம்எல்ஏ ஆனாங்க. நம்மளும் மக்களவையிலே ஓட்டை நிரூபிச்சிருப்போம்னா இன்றைக்கி சட்டமன்றத்தில் நம்ம ஆட்கள் அந்த வாக்கு பலத்துக்கு தக்கன எம்எல்ஏ ஆயிருக்கலாம். இப்போ சட்டமன்றத்தில் வாக்கை நிரூபித்து அடுத்து வரக்கூடிய மக்களவையில் எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போகிறோம்? நம்ம அதில் சுருண்டுட்டோம்னா போட்ட காசு வீணாயிரும். அதனால நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமாங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாங்க. அரசியலுங்கிறது இன்னைக்கு வியாபாரம்ங்கிறது அபர்ணாவுக்கு தெரியாததல்ல. பார்லிமெண்ட்லேயே அவர் வந்திருப்பாருன்னா முதலீடு பண்ணியிருப்பான். எப்படியும் ஒரு ஓட்டு பலத்தை காட்டினா அசம்பிளி நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம், ஒரு நல்ல அரசியல் வாய்ப்பு வந்துடும். புரியுது நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது. ஆனா 234 கேண்டிடேட்ஸ் அவங்க கிட்ட இருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். தன்னை வந்து அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணல அப்படின்லாம் சொல்றீங்கல்ல. இதே விஜய் அவர்களை பத்தி சமீபத்துல ஓட்டர்ஸ் எடுத்த கணக்கெடுப்பின் படி பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர்கள் யார் அப்படின்ற பட்டியல 2ஆம் இடத்துல இருக்காரு, 18% வாக்கு எடுத்து. அதான் ஏட்டு சுரக்கா, அது பிராண்டிங் மாஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய போலி சர்வே, அது என்ன சர்வே வேணாலும் போடலாம். இதே இந்தியா டுடே கருத்து கணிப்பில் 57% மக்கள் மு.க. ஸ்டாலினை ஏற்றுக்கிறாங்க. 2வது பெரிய முதலமைச்சராக இந்தியாவிலே மு.க. ஸ்டாலின் தான் இருக்காருன்னு இது சிஏ ஓட்டர் முன்னாடி உழைச்ச இந்தியா டுடேக்காரங்க சிஏ ஓட்டரை ஒதுக்கிக்கிட்டு எடுத்த கருத்து கணிப்பில் 57% மு.க. ஸ்டாலின் சொல்றாங்க. 57 27. அப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி சர்வைக்குள்ள அவசியம் என்ன? விஜயால 214 தொகுதி கேண்டிடேட் போட முடியுமா? அதான் நான் சொல்றேன், நீங்க 214
தொகுதியை போட்டுக்கிட்டு சர்வே எடுத்தீங்களா உங்களை நான் மதிக்கிறேன். 214 உங்கள்கிட்ட கேண்டிடேட் இல்லை, அப்போ நீங்கள் இன்எலிஜிபிள். கமல்ஹாசனாவது 39க்கு எலிஜிபிள், நீங்கள் 39க்கே இன்எலிஜிபிள்னு லெட்டர் பேடா மக்களவை தேர்தலில் இருந்தீங்க, டிஏ எதிர்ப்புன்னு சொன்னீங்க. எங்களுக்கு 26 தான் நீங்கள் சொல்லுவீங்க. 26 உங்களுக்கு 234 போடுறதுக்கு 26 இல்லை. யாராவது கூட்டணிக்கு ஆள் இல்லாதவங்க, பலம் நிரூபிக்காதவங்களுக்கு சீட்டு தர மாட்டாங்களாங்கிற அந்த இதுதான் உங்களுக்கு 26. ஓகே, அப்ப தமிழக பாஜக தலைமையில இருந்து அண்ணாமலை அவர்களை மாத்துறது அப்படிங்கிறது சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டா, விஜய்க்கு பெனிஃபிட் ஆகாதா? விஜய் 234 போட்டுக்கிட மாட்டாரு. ஓகே, மேலும் சீமான் தான் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அதிமுகவும் சேர்த்து அடிக்கிறாரு. இது எடப்பாடிக்கு எதிரான ஓட்டுன்னு சொல்லும் போது எடப்பாடி எதிர்த்து இன்னைக்கு கொடநாடு கொலையை பற்றி பேசுறது சீமான் தான். விஜய் எங்கேயாவது கொடநாடு கொலையை பற்றி பேசியிருக்கிறாரா? சீமான் தான் வந்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசுறாரு. சீமான் தான் வந்து பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி பேசுறாரு. விஜய் அண்ணா யூனிவர்சிட்டியோட நிறுத்திக்குவாரு. விஜய் ஊழல் வந்து திமுக ஊழலோட நிறுத்திக்குவாரு. அண்ணா திமுக ஊழலை பற்றி பேச மாட்டாரு. அப்போ விஜய்க்கு 214 கேண்டிடேட் போடணுங்கிற எண்ண ஓட்டமே இல்லை. காரணம் அதற்கான எலிஜிபிலிட்டி இல்லை. இஸ் நாட் காம்பிட்டன்ட், இஸ் நாட் கேபபிள். கமல்ஹாசனுக்கு கெப்பாசிட்டியும் 239 மக்களவை வேட்பாளர் போடக்கூடிய தகுதியும் திறமையும் விஜய்க்கு கிடையாது. கமல்ஹாசனுக்குள்ள தகுதி திறமை விஜய்க்கு கிடையாது. அது 2019 மக்களவை தேர்தலில் கமல்ஹாசன் வெயிட்டான மக்களவை கேண்டிடேட் எல்லாம் போட்டாரு. விஜய் அது போட முடியாம தான் லெட்டர் பேடா அதுல நின்றுட்டாரு. கமல்ஹாசன் மாதிரி மக்களவையிலே கேண்டிடேட் போட முடியாதவர் சட்டமன்றத்தில் எப்படி கேண்டிடேட் போட்டு விடுவாரு? இன்னும் சொல்ல போனா கமல்ஹாசனும் சட்டமன்றத்தில் ஒரு 80 கேண்டிடேட் போட முடியல அவரால். அப்போ கமல்ஹாசனாலே மக்களவையில 39 போட்ட கமல்ஹாசனாலே சட்டமன்றத்தில் கேண்டிடேட் போட முடியலன்னா மக்களவையிலே கமல்ஹாசனுக்கு கெப்பாசிட்டியும் தகுதியும் திறமையும் உழைப்பும் இல்லாத விஜய் சட்டமன்றத்தில் எப்படி கேண்டிடேட் போட்டுக்கிடுவாரு? எப்படி பொறுக்கி பார்த்தாலும் 40 கேண்டிடேட்டுக்கு மேலே அவருக்கு தர மாட்டாங்க. அதுவும் அவங்க பணத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. மாவட்ட செயலாளர்களே 120 பேர் போட்டிருக்காங்களா சார்? இன்னும் 6 பேர் நியமனம் பண்ணல, பட் போட்டிருக்காங்கல்ல. கேண்டிடேட் இல்லாதனால தான் மாவட்ட செயலாளர் கேண்டிடேட் ஆக்கலான்னு 120 மாவட்ட செயலாளர் போட்டுட்டாங்க. அது ஒரு நல்ல வியூகம் தான். எல்லா சமூகங்களுக்கும் எல்லாத்துக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கும். சமநீதி பார்வையில் அதை விஜய் நான் பாராட்டுறேன். ஐயா புஷி ஆனந்த் ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவரை பொதுச் செயலாளராக போட்டதை தம்பி விஜய் நான் மனசார பாராட்டுறேன் சமநீதி பார்வையில். பட் அவருக்கு கெப்பாசிட்டி, கமல்ஹாசனுக்கு கெப்பாசிட்டி அவருக்கு கிடையாதுன்னு நான் அக்யூஸ் பண்ணுறேன். கமல்ஹாசன் 39 போடும்போது கமல்ஹாசனுக்கு கேண்டிடேட்ஸ் நமக்கு ஒரு 10-15 கேண்டிடேட்ஸ் நமக்கே தெரியும். வெயிட் ஆனவங்க மௌரியா, கமிலா நாசர்னு வெயிட் ஆனவங்க நமக்கு தெரியும். இன்னைக்கு மௌரியா, கமிலா நாசர் வெயிட்டேஜில் எம்பி கேண்டிடேட்னு இது தாவேக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேரை நீங்கள் சொல்ல முடியும்? ஒரு 5 பேரை சொல்லிருங்க பார்ப்பான் பாருன்னா. இல்லை முடியாது இல்லை. அப்போ கமல்ஹாசனுக்கு தகுதியும் திறமையும் கெப்பாசிட்டியும் விஜய்க்கு இல்லை. அதனால தானே 39 எம்பி டிக்கெட் போட முடியல. நீங்கள் உங்கள் இயலாமையை மறைக்கிறதுக்கு, உங்களுக்கு ஆள் இல்லாததை மறைக்கிறதுக்கு, கேண்டிடேட் இல்லாத மறைக்கிறதுக்கு எங்களுக்கு 26 தான் புரியும்னு சொன்னால் நாம தெளிவாக சொல்கிறோம். உங்கள் இயலாமையில தான் 39 பேர் போட முடியல. 39 போட முடியாதவங்க 214 போட்டுக்கூடவே மாட்டீங்க. அது உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ உங்களை பற்றிய கருத்து கணிப்போ எதுவோ வர்றதெல்லாம் நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் பணத்தை கொடுத்து இதை காட்டி ஒரு கூட்டணிக்கு அதிமுக கூட நுழைஞ்சிடலான்னு தான் பார்த்தீங்க. அதில் வந்து இன்னைக்கு பாஜக நோக்கி அதிமுக போனதும் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் தெரியாமல் ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜுனாவும் திக்குதே தளருதேன்னு குழம்பி போய் இருக்கீங்க. விஜய்க்கும் திக்கு தெரியாத காட்டில் விஜய்க்கும் இருக்காங்க. க்ளூலெஸ்ஸா இருக்காப்ல. நீங்க பாஜகவை எடப்பாடி பார்க்கலன்னா எடப்பாடிக்கு 117 சீட்டு, 100 சீட்டு, 60 சீட்டு, 80 சீட்டுன்னு விஜய் மையமா வச்சு இது டிபேட்டும் அதுவும் ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுக்கெல்லாம் வழி இல்லாம அடுத்து என்ன செய்யறதுங்கிறத தெரியாம விஜய் தள்ளிட்டு இருக்காரு. இதனாலதான் நான் சொன்னேன் 214க்கும் தயார் பண்ணுங்க. ஏன்னா அந்த பட்டியல்ல அண்ணாமலை அவர்களும் இருக்காரு இல்ல சார், அந்த முதலமைச்சர்கள் பட்டியல்ல சி ஓட்டர் வெளியிட்டதுல அது வச்சதே தவறு. பாஜக முதலமைச்சர் வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணாத போது சி ஓட்டர் அந்த பட்டியலில் அண்ணாமலை வச்சதே தவறானது. அதனாலதான் அது செட்டப் கருத்து கணிப்பு. அதிமுக பாஜக இணைஞ்சிருவாங்கன்னு சொல்லும் போது விஜய்க்கு ரோல் இல்லை. சரி, அதில் ஆதவர்ஜுனா சொல்றாரு. நீங்க அப்படி போனா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் 18% இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஏதோ ஒரு பாப்புலேஷன் சொல்லியிருப்பாரு. எல்லாம் திமுக அணிக்கு போயிருன்னு சொன்னா அதிமுக அப்படி ஒரு முடிவெடுத்தா விஜய் கட்சிக்கு என்ன? அப்போ சீமான் சொல்றது தானே, தம்பி நான் என்ன நம்பி மக்களை நம்பி கட்சி ஆரம்பித்தேன், இன்னொரு தலைவனை நம்பி கட்சி ஆரம்பிக்கலாம். நான் பிரபாகர மகன் 214 என்னால் தனிச்சு தில்லா துணிஞ்சு நிற்க முடியும். என்னால் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை திமுகவும் அதிமுகவும் அடிக்க முடியும். திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள், ஒட்டுண்ணிகள், ஊதுர்கள்னு 4 வரை அடிச்சு என்னால் நிற்க முடியும். தம்பி நீ வந்து இன்னொரு தலைவனை நம்பி கட்சி ஆரம்பிச்சா நான் ரெவல்யூஷனரியா வந்தவன், நீ வியாபாரியா வந்தவன் சொல்றது தானே ஆதவர்ஜுனா
லாட்டரி அதிபர் மார்ட்டினுக்கு மருமகன் அந்த வியாபாரத்தை தானே பேசுறாரு. நீங்க வியாபாரத்துல நஷ்டப்பட்டு போயிருவீங்க. பிஜேபி எடுத்து வந்தா உங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அதிமுக போயிரும்னா எங்க கூட வியாபாரம் பண்ணுவாங்க, அங்க பிஜேபி கூட போய் வியாபாரம் பண்ணாதீங்கன்னு தானே அர்த்தம் அது. ஸோ நன் ஆஃப் ஹிஸ் ஃபாதரைசேஷன் இல்லை. அப்போ என்ன சொல்லியிருக்கணும், நீ பிஜேபி கூட போனால் எங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வரும், நாங்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வச்சு தாக்குப்பிடிப்போன்னு நீங்கள் தெம்பா திராணியாக சொல்லியிருக்கணும். சீமான மாதிரி நீ போட்டா போடு, போடலைன்னா போனாது சொல்லிட்டு போனோம். அது இல்லாமல் நீங்கள் பரிதவிக்கிறீங்கன்னா குளூலெஸ் ஆகிட்டீங்க. அடுத்து எப்படி நகர்றதுன்னு உங்களுக்கு தெரியல. உங்கள் எண்ண ஓட்டெல்லாம் தகர்ந்து போச்சு. திமுக எதிர்ப்புங்கிற ஒரு நெகட்டிவ்ல வந்தீங்க. அந்த நெகட்டிவ்க்கு இடம் இல்லை. மற்றவங்கெல்லாம் தான் ஒரு ஆளாகணும்னு வந்தாப்புல சீமான் பாசிட்டிவாக வந்திருக்கிறாரு. அப்புறம் பாசிட்டிவாக யார் ஜெயித்தார்னா யார் தோத்தார்னு நான் என்ன 8-18 ஆக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அது எடப்பாடி விக்ரவாண்டிலே ஈரோடு கிழக்குலையும் வராதில் பலகீனப்பட்டுட்டாரு. ஈரோடு கிழக்கில் வராதில் என்டிஏ பலகீனப்பட்டுட்டு நான் பெரியார் வெர்சஸ் தமிழ் அடையாளங்கள், திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம், ஸ்டாலின் வெர்சஸ் சீமான்னு நான் வளர்ந்துட்டே போயிட்டு இருப்போன்னு அவர் துணிச்சலாக அதை பற்றி கவலைப்படாமல் போயிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணின்னு பேச்சு வந்ததுமே அது நடந்துருமேன்னு சொல்லும்போது பரிதவிக்கிறீங்க, டெஸ்பரேட் ஆகுறீங்க, ரேட்டில்ட் ஆகுறீங்க, நிதானத்தை இழந்து உங்கள் அச்சத்தை காட்டுறீங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு திமுக அணிக்கு போயிரும்னு சொன்னால் உங்களுக்கு அதை பற்றி என்ன கவலை? நாங்கள் உங்களால் அந்த ஓட்டை தடுக்க முடியாதுன்னு தானே அர்த்தம். சமீபத்தில் மார்ட்டின் அவர்களுடைய மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. ஏன்னா இப்போ சமீபத்தில் அண்ணாமலை அவர்களை பாஜக தலைமையிலேருந்து மாற்ற போகிறாங்கன்னு சொன்னதுலேருந்து அவருக்கான அனுதாபங்கள் வர தொடங்கிடுச்சு நீங்கள் சொன்னீங்களே. இவரும் தன்னுடைய அனுதாபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அண்ணாமலைக்கு ஆதரவாக. ஆதவர்ஜன் அவர்கள் அண்ணாமலை எதிராக பேசினது எல்லாமே நான் வருந்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆதவர்ஜனா மேலே பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. எங்களுடைய குடும்பத்துடைய பணத்தை இவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு அப்படின்லாம். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது அண்ணாமலை ஆதவர்ஜனா முதல்ல ஆதவர்ஜனா அண்ணாமலை மேலே கூடிய குற்றச்சாட்டுக்கு அவருடைய சொந்த மைத்துனரை பதில் சொல்றாரு. அந்த பதில் ஆதவர்ஜனா யூ ஆர் ஏ பர்சன் இன் த சொசைட்டி ஒன்லி பிகாஸ் ஆஃப் சன் இன் லா ஆஃப் மை ஃபாதர் மார்ட்டின்ங்கிறப்பல ஒரு மிகப்பெரிய லாட்டரி அதிபரோட மருமகன்கிறனால தான் நீ இந்த இடத்துக்குள்ள ஒரு ஆளா இருக்கிறிய தவிர மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற அண்ணாமலைக்கு கருத்தை அவர் பிரதிபலிக்கிறாரு. ஸோ ஒரு ப்ரிசம்ஷியஸ் மேனரில் ஆதவர்ஜனா அண்ணாமலையை விமர்சனம் பண்ணது தவறுங்கிறத மார்ட்டின் சொல்கிறாரு. இது அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பூஸ்டான இது தான். மற்றபடி விஜயையும் மார்ட்டின் சன் ஒரு பெரிய ஃபோல்ஸாட்டு கருதல்ல, அதை அவர் வெளிப்படுத்துகிறாரு. எனிவே ஆதவர்ஜனா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் இஷ்டம் போல் பேசும்போது அவர் குடும்பத்துக்குள்ளே இருந்தே உங்களுக்கு அந்த தகுதி இல்லை மாப்பிள்ள அப்படின்னு பதில் வருது. மக்களும் இதை பார்க்குறாங்க. அண்ணாமலை அவர்களுமே எதிர்வினை ஆற்றினார்ல சார். ஆதவர்ஜனா அவர்கள் மேடையில் அண்ணாமலை குறித்து பேசும்போது மார்ட்டினுடைய பணத்தை நீங்க எங்கெல்லாம் எப்படியெல்லாம் செலவழிச்சீங்க, திமுகவில், விசிகாவில், இப்போ அடுத்து தாவே காவலி அப்படின்ற மாதிரி மேபி அதற்கான ரிப்ளையா அது இருக்குமோ? என்னுடைய ஃபேமிலி ரெப்புடேஷனை நீங்க ஸ்பாயில் பண்றீங்க. அதுக்கான ரிப்ளை தான். நாங்க இல்ல அவரோட நிறுத்திக்கிடுங்க, எங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு மார்ட்டினுக்கு மகன் சொல்றாரு. இது இயல்பானது தான். இந்த அதிகாரம் பலம் மிக்கவராட்டு அண்ணாமலை இருக்கிறாரு. தமிழிசை அம்மையார் மாநில பாஜக தலைவராக இருக்கும்போது அந்த அம்மையாரை குறை சொல்லல, பாவம் அவங்க லாயலிஸ்ட்டு. அவங்க இல்லைன்னா சசிகலா இன்னைக்கு சீஃப் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. நம்ம நியாயத்தை சொல்லணும். சசிகலா அம்மையார் இல்லைன்னா இன்னைக்கும் சசிகலா, தமிழிசை அம்மையார் இல்லைன்னா இன்னைக்கும் சசிகலா அம்மையார் தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டராக இருக்கணும். எல்லாம் ஈஸியாக பலர் நினச்சிட்டு இருக்காங்க. சசிகலா அம்மையார் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. நிறைய பேர் அவங்க காலில் விழக்கூடிய அந்த கண்கூடான காட்சியை கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதுதான் இன்னைக்கும் நடந்திருக்கும். அந்த கட்டத்தில் திருநாக்கரசு அண்ணன் தலைவராக இருந்திருப்பாருன்னா அந்த மத்திய அரசு அதிகார பலத்தை அண்ணன் என்னன்னு காட்டியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி மத்திய அரசு அதிகார பலம் என்னன்னு காட்டக்கூடிய ஒரு மாநில தலைவர் தான் அண்ணாமலை. ஸோ அதுதான் இங்க பிரச்சனை. ஓகே தெளிவான பதில்களை கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி. நன்றி அபர்ணா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். Asus Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolare, happening on April 26th. Tickets link in the description.